இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். ம். ரொம்ப பவர்ஃபுல்லான இன்டர்வல் பிளாக் இந்த படத்துல. எனக்கு வந்து கதை படிக்கும்போது அப்பாடா! அப்படின்னு இருந்தது அந்த இன்டர்வல் பிளாக். அது கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் நானு. ம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ம். ம். அது. ரஜினி சாரோட ஓப்பனிங் சீன் அது பயங்கர அதுக்கே ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோயிங். பயங்கர வந்திருக்குமே ஷாட் உங்களுக்கு. வரலையா? இன்னும் ரிலீவ் ஆகலன்னு நெனைக்கிறேன். ம். சூப்பரா இருக்கும் அவரோட ஓப்பனிங் ஷாட். கரெக்ட்டா டைரக்டர் கேமரா ஒண்ணு பிளான் பண்ணி ஒரு ஷாட் ஒண்ணு வச்சாங்க. ம். பிரமாதமா இருக்கும் அவரோட இன்ட்ரோடக்ஷனே. ஓ! ரொம்ப ஸ்டைலா மக்கள்லாம் கைத்தட்டி ஓன்னு ஆர்ப்பரிக்கிற அளவுக்கு இருக்கும் அந்த ஷாட். ஓகே. இருக்கும். ஓகே சார். கிளைமாக்ஸ் சார். ரொம்ப நல்லா வந்திருக்கு கிளைமாக்ஸ். ஒரு பெரிய படத்துக்கு உண்டான கிளைமாக்ஸ் ஒண்ணு இருக்கும்ல. ஆ. அது வந்து அது தவிர்க்கவே முடியாது. ம். அது கண்டிப்பா பண்ணி தான் தரணும். இந்த கிளைமாக்ஸ்ல என்னன்னா ஒரு அறிவுபூர்வமான கிளைமாக்ஸ் ஒண்ணு இருக்கும். ம். ம். வழக்கமா சண்டை டிஷும் டிஷும் அது இது வெடிது வெடிக்கிறது கிடிக்கிறதுன்னு ஒண்ணு மாரி இருக்கும் இல்லையா? அத தாண்டி ஒரு அறிவுபூர்வமான ஒரு கிளைமாக்ஸ் ஒண்ணு இருக்கும். ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு அறிவாளியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? வழக்கமா கொன்னுறது, கொலை பண்றது, வெட்டி சாய்க்கிறது அது மாரிலாம் ஒண்ணு இருக்கும் இல்லையா? வில்லன வந்து ஒழிக்கிறதுன்ற மாரி ஒண்ணு நம்ம இலக்கியங்கள்ல இருந்து அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. அது தாண்டி ஒண்ணு இருக்கும்.